நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வழக்கறிஞர் சரவணன். அனைவருக்கும் வணக்கம். ஆர்கே, உங்கள்கிட்டே தொடங்குறேன். இந்த பிணை என்பதை, இடைக்கால பிணை என்பதை எப்படி பார்க்குறீங்க? இது நீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்பு அப்படிங்கிறதையும் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நேற்றும் இன்றைக்கு காலையிலேருந்து யோசிச்சுட்டு இருந்தேன். இந்த எலெக்ஷன் என்பது ஒரு ஜவ்வரிசையாக அப்படியே இழுத்து போய்கொண்டிருந்தது. அதே பரப்புரைகள், அதே இஸ்லாமிய மேல் இருக்கிற தாக்குதல், இங்கிருந்து எதிர்வினைகள், அதானி அம்பானி, அதற்கு இருக்கின்ற எதிர்வினைகள், இதே மூஞ்சிகள் தான் வந்துட்டு இருந்தது, வளம் வந்து கொண்டிருந்தது. இன்னைக்கு வந்து டிஆர்பி ஏறுற மாதிரி ஒருத்தரை வந்து களத்தில் இறக்கியிருக்காங்க. அப்படித்தான் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. என்னை பொறுத்தவரை எலெக்ஷனில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து நிச்சயமாக மக்களுக்கு இன்னைக்கு வந்திருக்கிறது. அரவிந்த் கெஜ்ரிவால் யார் என்று இதுவரை தெரியாத மக்கள், சவுத்தில் இருக்கின்ற மக்கள், பெரும்பாலும் இருக்கின்ற மக்கள், ஹிந்தி ஹாட்லேண்ட் இருக்கிற மக்கள் கூட ஒரு அளவுக்கு அவர்கள் எல்லாம் இன்னைக்கு வந்து இந்த ஒரு எல்லா சேனல்ல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து வெளியே வருகிறார்கள், அந்த விஷுவல்ஸ் தான் எல்லா இடத்துலையும் வருகிறது. அப்போ ஒரு 2-3 நாளாக கம்ப்ளீட்டாக பாஜகவுக்கு ஒரு பின்னடைவு வந்து எங்க வருதுன்னு பார்த்தீங்கன்னா மீடியாவில், அதாவது கம்ப்ளீட்டாக பாஜக தன்னுடைய கைவசம் வச்சிருந்த மீடியாலேயே கம்ப்ளீட்டாக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, முந்தா நேற்று அதானி அம்பானியை பற்றி பேசினது, நேற்றைய தினம் பிரதமர் வந்து இது பரப்புரைக்கு செல்லாதது, இன்றைக்கு வந்து இந்த ரிலீஸ்னால நிச்சயமாக ஒரு என்ன வழக்கிலிருந்து அவர் பிணையில வராருங்கிறதும் சேர்த்தே பார்ப்பாங்கல்ல. ஆமாமா, நிச்சயமாக. ஆனால் ஒரு முதலமைச்சர் ஒரு ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளாகி சிறைக்கு சென்றிருக்கிறார். அந்த வழக்கில் இடைக்கால ஜாமீன் வந்திருக்கிறது. அந்த ஜாமீனை வந்து இது இப்படி எத்தனை பேருக்கு கொடுக்க முடியும் அப்படிங்கிற கேள்விகளை கடந்து அதுவும் மக்கள் மத்தியில் பேசப்படும் தானே. அது வந்துட்டதுனாலே ஒரு அட்வான்டேஜ் ஃபார் இந்தியா கூட்டணி அப்படின்னு பாக்குறீங்க? இல்ல, அதாவது இவரை வந்து அங்கேயே அடைத்து வைத்த பார்த்தார்கள். அதாவது இவருடைய கேஸ்ல மட்டும் ஒரு சின்ன ஒரு விளக்கம் மட்டும் கொடுத்துடலாம். இவரை பிடித்துள்ளார்கள், கவிதாவை பிடித்துறாங்க. அதாவது நம்மளுடைய டிஆர்எஸ் கவிதா, பிஆர்எஸ் என்று அழைக்கக்கூடிய சந்திரசேகர் ராவனுடைய முன்னாள் முதலமைச்சருடைய மகளை வந்து பிடித்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் அதற்கு முக்கியமான இன்னொருத்தர் இருக்கார் இல்லையா, அவரை வந்து இதா மாத்திட்டு, அதாவது அப்ரூவரா மாத்திட்டு அவருக்கு பெயில் கொடுத்தாங்க. அதாவது யார் வந்து இந்த ஊழலை செய்தார்களோ என்று குற்றச்சாட்டப்படுகிறார்களோ அவர் சீன்லயே கிடையாது. இது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய டிடிவி தினகரனை பிடிச்சி உள்ள வச்சாங்க இல்லையா, அதாவது அதிமுக வந்து கம்ப்ளீட்டா சிதைக்கணும்னு சொல்லிட்டு, அப்போ யாரு பிரைப் கொடுத்தாங்களோ அவர்கள் வெளியிருக்கிறார்கள். டிடிவி தினகரன் இன்னைக்கு வெளியிருக்கிறாரு. யாரு பிரைப் வாங்கினாரோ அவரு வெளியிருக்கிறாரு. யார் உள்ள இருக்கான்னு பாத்தீங்கன்னா ஒரு சுகேஷ் சந்திரசேகர் என்ற அந்த தரகர் மட்டும் உள்ள இருக்கிறாரு. ஏறத்துல அதே மாதிரி தான் மக்களும் பார்க்கிறார்கள். அப்ப அரவிந்த் கெஜ்ரிவாலை பொறுத்தவரை, அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து ஊழலுக்கு எதிராக கம்ப்ளீட்டாக ஒரு படையே வந்து திரட்டி வந்த மனிதர். அதன் பிறகுதான் ஒரு அரசியல் கட்சியாக ஆப் மாறுகிறது. ஆப் வந்து நிச்சயமாக ஆப்புன்னு கிடையாது. அரவிந்த் கெஜ்ரிவாலை வந்து நிச்சயமாக ஒரு ஊழலும் வந்து அவரை தொடாது என்பதுதான் உண்மையான நிலையா இருக்கிறது. ஏனால் ஒரு கோர்ட் ஆஃப் லாலையும் ப்ரூவ் பண்ண முடியாது. ஐஆர்எஸ் ஆபீசர் ஆனா அவர் விடுவிக்கப்படல அப்படிங்கறதையும் உங்க கவனத்துக்கு எடுத்துருவாங்க. இந்த ஆர்டர்ஸ்லயுமே அவங்க சொல்றாங்க, the grant of interim bail will not be treated as an expression of opinion on the merits of the case. சொல்லிட்டு or the criminal appeal which is pending consideration before us. இது ரெண்டுலயுமே அவர் இன்னும் விடுவிக்கப்படல, குற்றச்சாட்டுகள் அப்படியே தான் இருக்குது. ஆனா இன்னைக்கு அவர் அரசியல் ரீதியாக ஒரு கட்சி தலைவராக பரப்புரைக்கு செல்லலாம், அதுக்கு ஒரு இடைக்கால ஜாமீனை கொடுக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அதான் இந்தியாவினுடைய 1947 எடுக்கின்ற வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா, அனைவர் மேலேயும், காந்தி மேல கேஸ் போட்ட நாடு தான் இது, நேரு மேல கேஸ் போட்ட நாடு தான் அது இது இண்டிபெண்டன்ஸுக்கு முன்னாடி இருக்கலாம். அதன் பிறகு எத்தனையோ தலைவர்கள் மேல கேஸ் போட்ட நாடுதான். அது எல்லாமே ஜோடிக்கப்பட்ட வழக்குகள் என்று பிற்காலத்து வந்து மக்களுக்கு தெரிய வந்தது. அதே மாதிரி ஒரு வழக்கு தான் இது. ஏன் மக்கள் வர்றாங்க? இப்போ வந்து கட்சிக்காரன் வேணா வரலாம், அதை தாண்டியும் ஒரு பெரிய ஒரு படம் வந்து திகார்ல வந்து அவரை வரவேற்று வெளியே கொண்டு வருதுன்னு பாத்தீங்கன்னா, அதுல நமக்கு மிக தெளிவாக தெரிகிறது இது இந்த சீனே மாறுது என்று நமக்கு தெரிகிறது. நிச்சயமாக டெல்லியில வந்து 7 சீட்டு ஒரு தலைவருடைய இடைக்கால பிணை அப்படிங்கறதுல ஒட்டுமொத்த சீனே மாறுதுங்கிற அளவுக்கு நீங்க ரீட் பண்றீங்களா? நிச்சயமாக அதான். ஏன்னா அவரை வந்து பிடிச்சு உள்ளா வைக்கணும், அந்த தேர்தலுக்கு வெளியே விடக்கூடாதுன்னு தான் எய்மாக இருந்தது. வேற ஏன்னா ஒரு ப்ரூஃபும் கிடையாது. ப்ரூஃப் இருந்தா தாராளமாக ஒரு சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கோர்ட் இன்னைக்கு வெளியே விட தவறே இல்லைன்னா அவர் ஏன் வந்து அப்பியர் ஆகிறதுல தவிர்த்துக்கிட்டே இருந்தாருங்கிறதா இவங்க தொடர்ச்சியா வைக்கக்கூடிய ஆர்குமெண்ட். 10 முறை சம்மன் அனுப்பி வரல, அதனால கைது செய்ய வேண்டி இருந்தது. பிரைம் ஆஃபீஸ் இல்லாம நீதிமன்றம் அவரை வந்து சிறைப்படுத்துமா அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கிறாங்க. அதான் பிஎம்எல்ஏல போட்டா ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்போ வந்து 3 வழக்கறிஞர்கள் இருக்கார்கள், அவர்கள் நிச்சயமாக சொல்வார்கள். என்ஃபோர்ஸ்மெண்ட் அமலாக்கத்துறையை பொறுத்தவரை பார்லிமெண்ட் வந்து அந்த அளவுக்கு அவர்களுக்கு வந்து பவர் கொடுத்திருக்கு, யாரை வேணாலும் பிடித்து வைக்கலாம்னு. இப்போ வந்து செந்தில் பாலாஜி என்ற மனிதரை வந்து ஏன் இப்பவும் பிடிச்சு வச்சிருக்கீங்க? 300 நாளைக்கு மேல ஆகுது இல்ல, 1 இயர் ஆனிவர்சரி நம்ம கொண்டாட போறோம். எங்க சார்ஜ் ஷீட்னு கேட்கிறேன், என்ன கேஸ்னு கேட்கிறேன். அப்போ அவரை பிடிச்சு வைக்கலாம். மணி சிசோதியா என்ற டெப்டி
டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டர் பிடிச்சி வச்சு வெளியே விட்டோம்னா அவர் என்ன சொல்றாரு, பாஜக சேர சொல்லாங்க, சேர்ந்தனா வெளியே விட்டுறேன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த விடுதலை அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய மாற்றத்தை அல்லது அதற்கான தொடக்கமாக இது இருக்கு அப்படிங்கிறீங்க. தேர்தல் பரப்புரை களத்துல எப்படி வைகோ வெளியே வந்தாரோ அவரும் இன்டரிம் பெயில தான் வெளியே வந்தாரு. பொடால் இருந்து வெளியே வர்றாரு. 2003 வந்து கடைசியில வந்து வெளியே வர்றாரு. அதன் பிறகு ஒரு பெரிய மாற்றம் தமிழ்நாட்டில் வருது. 40 சீட்டும் வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெறுகிறது. பாண்டிச்சேரி உட்பட இருக்கின்ற அந்த சினாரியோ வேற, இந்த சினாரியோ வேற. இன்னைக்கு நீங்க சொல்றது கரெக்ட். காமராஜர் அரங்கத்துல எல்லா எதிர்க்கட்சி தலைவர்களையும் வச்சு அங்கதான் கிட்டத்தட்ட யூபிஏ ஃபார்ம் ஆகிறது, அங்கதான் ஃபார்ம் ஆகுது. 7 கட்சி தலைவர்கள் வர்றாங்க. அது வேற. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல் வேற. சரி, 2-3 ஃபேஸ் முடிஞ்சிடுச்சு. அடுத்த ஃபேஸ்கள்ல எங்கெங்க தேர்தல் நடக்குது, ஹரியானா, ஹிமாச்சல், டெல்லி, வெஸ்டர்ன் யூபி, பாக்கி இருக்கின்ற ஹிந்தி ஹாட்லாண்ட் எல்லா இடத்துலயும் தேர்தல் நடக்கிறது. இந்த தேர்தலில் நிச்சயமாக அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு பொருட்டாக இருப்பார் என்றுதான் என்னுடைய வாதம். ஓகே திரு செல்வி, ரொம்ப முக்கியமான ஒரு தேர்தல் கலம். 4வது கட்ட தேர்தல், 3வது கட்ட தேர்தலையே ஒரு சின்ன பின்னடைவு இருக்கு பிஜேபிக்கு அப்படின்னு இந்தியா கூட்டணிலாம் சொல்ற நேரத்தில் முக்கியமான காலகட்டத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் வர்றது தேர்தல் களத்தில் ஒரு பெரிய சிக்கலாக இருக்கும் அப்படிங்கிறாரு. ராதாகிருஷ்ணனுக்கு என்ன அவ்வளோ சந்தோஷம் தெரியாது. அனில்குமார்ன்றது பிஜேபி கம்ப்ளைண்ட் கொடுக்கல. அனில்குமார்ன்றவர் காங்கிரஸ்கார் கொடுத்த கம்ப்ளைண்ட் அது. சரி, இதனுடைய ஃபுல் ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா என்னவோ பிஜேபி கொண்டு வந்து அவரை உள்ள தூக்கி வச்ச மாதிரியும் எல்லாத்தையும் நாங்கள் வந்து பதப்படப்பாக இருந்த மாதிரியும் அவர் இப்போ எல்லாம் பிரேமா பேசி எல்லாமே ஜட்ஜ்மெண்ட்டே முடிச்சு கொடுத்துட்டாரு இப்போ ரிசர்வ். இப்போ மேட்ரு என்னன்னா ஜூன் 21 வரைக்கும் தான் எப்போ அந்த வழக்கு பதிவு பண்ண வழக்கு பதிவு வந்து யார் கொடுத்தது 2022ல வழக்கு பதிவு பண்ணி தேர்தலுக்கு ஒரு மாசம் முன்னாடி கைது பண்ணி உள்ள வச்சா நீங்களே சொன்னீங்களே, என்ன இன்டென்ஷன் நீங்களே சொன்னீங்களே 10 வாட்டி கொடுத்துருக்காங்க. 9 தடவை அவரை கூப்பிட்டுருக்காங்க. 9 தடவை அவர் தான் ஒண்ணுமே இல்லைன்னு 10 வாட்டி நேரம் கொடுத்து தேர்தல் நேரத்துல உள்ள வைக்கணுமா அப்படிங்கிற கேள்வி வருதுல்ல. அந்த இல்ல தேர்தல் நேரத்துல உள்ள வைக்கணும்னா முதலே போயிருக்க வேண்டியதானே. அதுக்கு அவருக்கு தான் இப்போ 9 தடவை சான்ஸ் கொடுத்துட்டாங்களே. அவர் போகாம அவர் டாஜிங் பண்றது எதுக்கு, அரெஸ்ட் பண்ணணும்னு அவரே பார்த்தாரு. அதுக்கு அவரே தான் வலை விரிச்சுக்கினாரு. இது வந்து எல்லாருக்கும் லாயர்ஸ்க்கு தெரியாதா? இப்போ லாயர்ஸே என்ன பண்ணுவோம், அட்வைஸ் பண்ணுவோம். ஒரு சம்மன் வந்துட்டாவே ஒன்று வந்து நம்ம பெயில் எடுக்கணும், இல்லைன்னா நம்ம போய் ஆஜராயிடணும். இதுதான் லாயருடைய ஃபர்ஸ்ட் இருக்கிறது. இப்போ மேட்ரு என்னன்னா இவர் வந்து எதுவுமே அவர் வந்து யாருக்கு அகேன்ஸ்டா கட்சி ஆரம்பிச்சாரு, காங்கிரஸ்க்கு அகேன்ஸ்டா கட்சி ஊழலுக்கு எதிரான்னு சொன்னார். அதான் ஊழலுக்கு எதிராக இருக்கட்டுமே. அவர் முதல்ல பேட்டி யாருக்கு, காங்கிரஸ்க்கு எதிராக ஆரம்பிச்சாரு. இப்போ அவர் மணிஷ் சிசோடியா யார் அவருக்கு, இப்போ அவருடைய இதனால தான் இவருடைய ப்ராப்ளமே இப்போ கிரியேட் ஆச்சு. இப்போ எல்லாத்துலேயும் வந்து அந்த டெல்லியுடைய ஃபுல் ஹிஸ்ட்ரியை வந்து 7 சீட்டுமே வந்து அவருக்கு கிடைச்சிச்சுன்னா வரட்டுமே. ரிசல்ட் ஜூன் 4க்கு தான் 7 சீட்டோட அவர் நிறுத்தல ஆர்கே இருக்கட்டும். ஹிந்தி பெல்ட் ஃபுல்லா சொல்றாரு. ஹரியானா நான் என்ன சொல்றேன், எல்லாமே பேசலாம். தமிழ்நாட்டில் உட்காந்து என்ன பேசி பிரயோஜனம் இருக்கு? நான் என்ன சொல்றேன், நார்த் இந்தியா சீனரி வேற, எங்களுடைய அதுதான் மாறுதுன்னு அவர் சொல்றாருங்க. அது என்ன மாறுதுன்னு நீங்க பார்க்க முடியும். ஜூன் 4 என்ன இருக்குது? இப்போ ஒரு லீடர் வராரு, ஒரு சாதாரண ஒரு வட்டச் செயலாளர் ஜெயிலேருந்து வந்தாவே 500 பேர் வர வைக்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு லீடர் இருக்காரு, 2 ஸ்டேட்டில் வந்து ரூலிங் ஆட்சி வச்சிருக்காங்க. அவங்க வரச்சே இவ்வளோ பேர் வர வைக்கிறதுல அந்த வர வைக்கிறதுனால எல்லா சீனரியும் மாறிடுமா? அந்த நான் சொல்றது சினாரியோ அவரு ஒரு ரொம்ப இல்லை சினாரியோ ஒண்ணே. இதில் பிரச்சனை என்னன்னா செந்தில் பாலாஜி பற்றி பேசினாரு. செந்தில் பாலாஜி சபிச்சது நாங்கள் இல்லைங்க சார், சிஎம் ஸ்டாலின் சார் தான். நாங்களாம் சொன்னோம் ஏதாவது நாங்கள் வந்தால் ஆட்சிக்கு வந்தால் உள்ளே வைப்போம்னாரு. அவர் சொன்னதை அவர் செஞ்சார். இதில் எங்க சீன் எங்க இருக்கு? இப்போ என்ன இருக்கு? ஈடி இருக்கட்டும். சார்ஜ் ஷீட் வந்து யார் சொன்னது? யார் ஃபைல் பண்ணணும்? செந்தில் சாரை பற்றி ஸ்டாலின் சார் ஒரு ஏரியாவில் போய் பேசுனது என்ன? நாங்க பேசுன மாதிரி எல்லாமே என்னன்னா வழக்க கையாள யாரு? சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன் தானே சார் கொடுத்தது. சுப்ரீம் கோர்ட் கொடுத்த எவ்வளவு நாளா வச்சிருக்கீங்கன்றார். ஒரு பிஎம்எல்ஏ இருக்கிறதுனால சார்ஜ் ஷீட் போட்டு கேஸ் இதே பெயில்ல வந்து எதுக்கு வாய்தா மேல வாய்தா போனாங்க? சுப்ரீம் கோர்ட்ல போய் எப்படி கேட்கணும்? இவருக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு நீங்க கொடுத்தீங்க, நான் வந்து 1 வருஷமா இருக்கிறேன்னு எனக்கு கொடுங்கன்னு அவங்க தான் அப்ரோச் பண்ணுவாங்க. இது அடுத்தது சுப்ரீம் கோர்ட் இருக்கு. இல்ல இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா உள்ள அவரை வச்சிட்டு இருக்கிறதுக்கு பெயில் ஜட்ஜ்மெண்ட் நாங்க எழுதுற மாதிரி பேசுறீங்களே. அரவிந்த் கெஜ்ரிவால் கடந்து கெஜ்ரிவால் வந்து இன்னைக்கு களத்துக்கு வராருன்னா ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கா